பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க நெல்லிக்காய் மிட்டாய். வணக்கம், இது உங்கள் பவானி அம்மா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை முதல்ல வேக வச்சுக்கலாம். அது நான் இட்லி பானை வச்சுருக்கேன். இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்படியே வேகட்டும், 20 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சா பார்க்கலாம். இந்த மாதிரி வெடிச்சிருக்கணும். வெடிச்சதுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே பிரிஞ்சு இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கணும். பிரிஞ்சுதுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி நடுவில் இப்படி ப்ரெஷ் பண்ணாமல் பிரியும். பிரிஞ்சுதுன்னா நம்ம இதெல்லாம் பிரிச்சுக்கலாம். இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா இதெல்லாம் பிரியுது பாருங்க. பிரிச்சுட்டு கொட்டை நமக்கு தேவை கிடையாது. இந்த விதையை தூக்கி போட்டுடலாம். இது இந்த நெல்லிக்காய் அப்படியே கொடுத்தோமா சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் மிட்டாய் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோமா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி சொல்லியே வருதா பிரித்து எடுத்துக்கணும் தனித்தனியாக. இந்த தாம்பழம் எழுதுற மாதிரி பிரியுது பாருங்க. அழகாக பிரிச்சிடலாம், கஷ்டமே கிடையாது. நெல்லிக்காவை எப்படி எடுத்துக்கினாலும் அதோட சத்து குறையவே குறையாது. இது நம்ம பச்சையாக சாப்பிட்டு சும்மா ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சோமா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும். இதை அந்த நாளில் சொல்லுவாங்க ஏழைகளின் ஆப்பிள் சொல்லுவாங்க. இந்த ஒரு நெல்லிக்காய் ஒரு ஆப்பிளுக்கு சமம். அதனால நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட முடியாது சின்ன பசங்க. அதனால் இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். இந்த நெல்லிக்காயெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த விதையெல்லாம் நமக்கு இது தேவை கிடையாது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு சர்க்கரை, இது ஒரு 150 கிராம் சர்க்கரை இதை இது மேலே கொட்டிடலாம். கொட்டிட்டு ஸ்பூனில் அப்படியே கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டாச்சு. இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். காலையில் பார்க்கலாம். இதை பாருங்க, நம்ம சர்க்கரை போட்டு இருக்கிறோம். நல்லா நெல்லிக்காய் நல்லா ஊறி இருக்குது. நம்ம தண்ணிலாம் ஊற்றலை. இந்த சர்க்கரையே இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்துருக்குது. இதை நல்லா கிளறி விடுவோம். நல்லா ஊறி இருக்கும். இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். நான் நைட்டு ஊற வச்சேன், ஓவர் நைட்டு. நீங்கள் பகலில் பண்ணினாலும் ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஊறிச்சினா தான் இதில் இருக்கிற சர்க்கரையில் இந்த நெல்லிக்காய் இழுக்கும். இப்போ இதை வேறு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவை தண்ணி இல்லாமல் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை தனித்தனியாக பருத்தி விட்டுக்கணும். தனித்தனியாக ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கின்னு இருக்கும். கையிலே கூட எடுத்து போடலாம். தொலைவாக இருக்கணும். நல்லா பிரிச்சாப்பில் பறித்து விட்டோமாக சீக்கிரம் காஞ்சிரும். அது ஒன்று மேலே ஒன்று ஒட்டிச்சுன்னா காஞ்சதுன்னா ஒட்டிக்கும் அப்படியே. அதனால் தனித்தனியாக இருக்கணும். இது இருக்கட்டும். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமாக நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஐஸ் கியூப் போட்டு தேவைன்னும் போது அப்பப்போ ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி. ஓகேங்களா? இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இதை மேலே கொண்டு போய் காய வைக்கலாம். வாங்க பாருமா, நல்லா வெயில் காயுது. இதை வச்சிடலாம். இது காற்று வச்சுதுன்னா இது மேலே தூசி விடும். அதனால் இது ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வைக்கலாம். என்னண்ட வெள்ளை துணி இல்லை, அதனால் நான் இந்த ஜல்லி வச்சு மூடிடுறேன். தூசி எதனா விழுந்ததுன்னா அந்த சக்கரை இதெல்லாம் ஒட்டாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதே சாயந்தரம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, நல்லா நெல்லிக்காவை காய வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் காயக்கூடாது. ரொம்ப காஞ்சிச்சுன்னா கடன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி இருக்கணும். பெண்டாகுது பாரு, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
பவுலில் போட்டு இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படியே போட்டோமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் சர்க்கரை பொடி பண்ணி இப்படி தூவி விடணும். இதனால தூவிட்டு இப்படி கலரி விடணும். கலரி விடலாம், இப்படி குளுக்கலாம், நம்ம கலரியும் விடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகும், நல்லா பிடிச்சிக்கும். இது அதுதான் தூள் பண்ணி போடுறோம் சர்க்கரையை. இது வந்து தினமும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்லாம். இதெல்லாம் விட்டமின் சி இருக்குது. இது இம்யூனிட்டி நல்லா அதிகரிக்கும். முடி பிரச்சனைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை காலையில் இதோட ஊற வச்ச தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிறப்பு, அதையும் நம்ம இப்போ ஜூஸ் ஆக்கிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெல்லிக்காய் ஊற வச்சிருந்த சிறப்பு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் பாட்டிலில். அதுதான் இது. இதுலேருந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம டம்ளருக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் அளவு அதிகமாகவும் கம்மியாகும். நான் சின்ன கிளாஸ் தான் எடுத்துக்கிறேன், அதான் நான் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே பொருளில் 2 டிஷ்ஷு கிடச்சிது. ஒன்று மிட்டாய், இன்னொன்று நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிதுக்குது. இது நமக்கு எப்போ தேவையோ அப்பப்போ 2 ஸ்பூன் ஊற்றி நம்ம ஜூஸ் குடிக்கலாம். ஆம்லா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிட்டாயை காற்று போகாத ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாட்டிலில் போட்டோம் பாருங்கள். 1/4 கிலோ நெல்லிக்காயில் நமக்கு நெல்லிக்காய் மிட்டாயும் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காயோட அந்த சிறப்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.